உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற மாணவர்களை குறிவைக்கும் போதைப்பொருள் வியாபாரிகள். சுரேஷ் சாலையின் மனுவுக்கு எதிர்மனு. உக்ரைனில் வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்பம். தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நகர்ப்புற பாடசாலைகளில் மாணவர்களுக்கிடையில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் காவல்துறை பிரதி போலீஸ் மாதிபர் அசோகா தர்மசேன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மேல் மாகாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கைது நடவடிக்கையையும் போதைப்பொருள் பழக்கங்களும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. அனைத்து பாடசாலைகளையும் சுற்றியுள்ள பகுதிகளில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான அவசியமான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இலங்கை போலீசார் தற்போது சமூக போலீஸ் அதிகாரிகளையும் சிவில் புலனாய்வு அதிகாரிகளையும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். இதன்படி ரதம என்ற தேசிய நடவடிக்கையின் கீழ் 21 வயதுக்குட்பட்ட 8450 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பாடசாலை செல்லும் அல்லது செல்லாத 21 வயதுக்குட்பட்ட 161 சிறுமிகளும் அடங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சாதாரணதர பரீட்சையில் தோல்வியுற்ற மாணவர்கள், நகர்ப்புறங்களில் வாழும் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வரும் குழந்தைகள் ஆகியவர்களே இவ்வாறு போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகிறார். குறிப்பாக வெளிநாடுகளில் பெற்றோர்கள் இருக்கின்ற பிள்ளைகளும் இதில் அடங்குகிறார்கள். போதைக்கு அடிமையான இந்த குழந்தைகளை மறுவாழ்வு அளிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பேரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை தாக்கல் செய்த மனு தொடர்பாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். தனது இடையீட்டு மனுவில் சாலேயின் மனு தொடர்பாக வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரியுள்ள கர்தினால் மல்கம் ரஞ்சித் சாலேயின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனின் பிரபல பாதுகாப்பு அமைச்சரான மைக்கேலோ பெடரோஃபை ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி திடீரென பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் கீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் திரண்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெடரோஃப் மீது கை வைக்காதே, வெற்றியை தடுப்பதை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை ஏந்தி ஜனாதிபதிக்கு எதிராக கோஷமிட்டனர். கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற பெடரோஃப் உக்ரைன் இராணுவத்தில் இருந்த ஊழலை ஒழித்ததோடு போர்க்களத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ட்ரோன்களை அறிமுகப்படுத்தி பெரும் வெற்றிகளை பெற்றுத்தந்தார். எனினும் அவருக்கும் உக்ரைன் இராணுவ தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடே இந்த நீக்கத்திற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. செய்தியாளர்களிடம் பேசிய பெடரோஃப், இராணுவ தளபதி சிர்ஸ்கி ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான புதிய உத்திகளை கண்டறிவதற்கு பதிலாக நமது நாட்டை பிளவுபடுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். பெடரோஃபின் இந்த திடீர் நீக்கம் உக்ரைன் இராணுவ வீரர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பாதுகாப்பு அமைச்சரை ஜனாதிபதி நீக்கியுள்ளார். இது ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் செய்த மிகப்பெரிய தவறு என்று களத்தில் இருக்கும் உக்ரைன் இராணுவ வீரர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக தற்போதைய உள்துறை அமைச்சர் இகோர் கிளிமென்கோ நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீசாரால் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் அடாவடி செய்த அர்ச்சுனா எம்பியை போலீசார் கூட்டத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய கருத்துக்களால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. திருவையாறு பகுதியில் லால் காந்தவால் நடத்தப்பட்ட தென்னை செய்கை விநியோகத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஏற்படுத்திய சர்ச்சையை அடுத்து தொடர் வாக்குவாதங்கள் முற்றிய நிலையில் குறித்த சம்பவத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் உடந்தையாக செயல்படுகிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தரக்குறைவான வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார். கூட்டத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறிய நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை வெளியேறி செல்லுமாறு கூறிய நிலையில் இருவருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதால் போலீசார் உட்புகுந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை வெளியேற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.